ஹலோ 12th தமிழ் மீடியம் பசங்களா வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 12th தமிழ் மீடியம்க்கு நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th வேதியியலுக்கான பெயர் வினைகள் அழகு 11 தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஸோ நீங்க இந்த பெயர் வினைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க கையில நோட்டு பேனாவும் இருக்கா மறக்காம ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா நோட்டு பேனால நீங்க இது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவாப்பா? ஸோ இந்த ஸ்வோன் ஆக்சிஜன் ஏற்ற முறையில் என்னெல்லாம் நடக்குது, ஓகேவா? அது என்ன ப்ராசஸ்? ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வோன் ஆக்சிடேஷன் நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ரோப்பேன் டுவால், ஓகேவா? ப்ரோப்பேன் டுவால் எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ரோப்பேன் டுவால் கூட டிஎம்எஸ்ஓ ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா? ப்ரோப்பேன் டுவால் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎம்எஸ்ஓ ஆட் பண்ண போகிறோம். இப்போ டிஎம்எஸ்ஓ ஆட் பண்ணிட்டு இன்னொரு கூட ஆக்சாலிக் ஆசிட் வந்து ஆக்சாலிக் ஆசிடை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இது மூணையும் ஆட் பண்ணிட்டு எதை வச்சு ஹீட் பண்ணுவோம்? ET3 இதை வச்சு ஹீட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேன் கிடைக்கும், ஓகேவா? நமக்கு ப்ரோப்பேன் கிடைக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்கும், CH3S கிடைக்கும், அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஹைட்ராக்சைடு. இந்த மூணுமே ப்ராடக்டாக கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் பார்த்துடலாமா? ஓகேவாப்பா? ஸோ இந்த வீடியோவில் 11th சாப்டர் மட்டும் தான் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் 12th சாப்டர், அதுக்கு அடுத்த வீடியோவில் 13th சாப்டர் எல்லாமே பார்த்துடலாம். பட் எல்லாமே தான் பார்ப்போம், ஓகேவா? இந்த ப்ரோப்பேன் டுவால் CH3, ஓகேவா? CH3 CH3, ஓகேவா? இது வந்து OH. இதுதான் ப்ரோப்பேன் டுவால். ப்ரோப்பேன் டுவால்ன்றது இதோடைய ஐயூபேக் நேம் தான். ப்ரோப்பேன் டுவால்ன்றது இதோடைய ஐயூபேக் நேம் தான். பட் இது பிரைமரி ஆல்கஹாலா செகண்டரி ஆல்கஹால் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ டிஎம்எஸ்ஓ எடுக்க போறோம். இந்த டிஎம்எஸ்ஓட ஃபார்முலா என்ன? CH3 S டபுள் பாண்ட் O, ஓகேவா? இது S டபுள் பாண்ட் O CH3, ஓகேவா? இது கூட நம்ம என்ன ட்ரீட் பண்ண போறோம்? ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் என்னது? Cl C டபுள் பாண்ட் O Cl, ஓகேவா? ஹீட் பண்ண போறோம். எதை வச்சு? ET3N ஓட ஹீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் வெளியே போகுதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எச்சும் இந்த ரெண்டு எச்சும், ஓகேவா? இந்த ரெண்டு சிஎலும் சேர்ந்து 2HCl வெளியே போயிடும், ஓகேவா? 2HCl வெளியே போயிடும். 2HCl வெளியே போயிடுச்சு. மீதி என்னெல்லாம் வெளியே போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓவும், ஓகேவா? இந்த ஓவும் இந்த சிஓவும் சேர்ந்து CO2 வெளியே போயிடும், ஓகேவா? CO2 வெளியே போயிடும். CO2 வெளியே போயிடும். மீதி இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுனா ப்ராடக்ட் வந்துடும். இந்த CH3 C டபுள் பாண்ட் O CH3 ஃபர்ஸ்ட் உள்ளது எழுதிட்டோமா? அடுத்து என்ன எழுதணும்? இந்த CH3 S CH3 எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலாம் அப்படின்னா CH3 S, ஓகேவா? பிளஸ் CO, ஓகேவா? இந்த CO ஒன்று இருக்கா? இந்த CO-வை நான் இப்படி CO-வா எடுத்து எழுதிட்டேன், ஓகேவா? ஸோ இதுல ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ ப்ரோப்பேன் டுவால்னா CH3 CH டபுள் பாண்ட் CH3 CHOH CH3. இந்த ப்ரோப்பேன் டுவால் கூட எதெல்லாம் ட்ரீட் பண்ண போறோம்? இந்த CH3 இவங்க H3C எடுத்துக்கிறாங்க அண்ட் S டபுள் பாண்டோ CH3 தான் DMSO டைமெத்தைல் சல்ஃபாக்சைடு. இது கூட என்னெல்லாம் ட்ரீட் பண்ண போறோம்? ஆக்சைல் குளோரைடை ட்ரீட் பண்ண போறோம். ஆக்சைல் குளோரைடு எல்லாம் ட்ரீட் பண்ணா நமக்கு எதெல்லாம் வெளியே போகும்? இந்த எச்சும் இந்த சிஎலும் சேர்ந்து ஒரு HCl வெளியே போயிடும். அண்ட் அகைன் இந்த எச்சும்
இந்த சிஎலும் சேர்ந்து 2HCl வெளியே போயிடுச்சு. ஓகேவா? மீதி என்னெல்லாம் வெளியே போக போகுது அப்படின்னா இந்த ஆக்சிஜனும் இந்த சிஓவும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியே போச்சு. CO2 வெளியே போச்சு. ஓகேவா? மீதி என்னெல்லாம் வெளியே போகும்? இது அப்படியே சேர்ந்து சிஓவா எழுதியாச்சு. மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுனா ப்ராடக்ட் ஈஸி. CH3 COCH3 எடுத்து எழுதிட்டாங்களா? அடுத்து என்னது? இந்த இதை வந்து அவங்க CH3 2 டைம்ஸ் CH3 2 டைம்ஸ் எஸ்ன்னு போட்டு எழுதியாச்சு. அண்ட் அகைன் மீதி என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுனா ப்ராடக்ட் ஈஸி. நான் இதுல வந்து 2 போடலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் டவ் ப்ராசஸ். இது வந்து ஒரு முக்கியமான ரியாக்ஷன். குளோரோபென்சினை நம்ம NaOH கூட ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபீனால் கிடைக்கும். ஓகேவா? அது எப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் குளோரோபென்சின் ஒரு முக்கியமான பென்சின். அதோடைய ஃபார்ம் என்னன்னா C6H5Cl. பென்சின் ரிங்ல குளோரின் இருந்தால் அதான் குளோரோபென்சின் கூட NaOH கூட ட்ரீட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இதெல்லாம் வெளியே போக போகுது அப்படின்னா ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் தான் இது. இந்த சிஎலும் Naவும் சிஎலும் சேர்ந்து NaCl வெளியே போச்சு. மீது அப்படியே எடுத்து எழுதுனா ப்ராடக்ட் வந்துடும். ஓகேவா? C6H5OH. இதுதான் ஃபீனால். ஓகேவா? இதுதான் ஃபீனால். அதுதான் இதுல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். இதுல வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஃபீனால் இருக்கா? ஃபீனால அசிட்டைல் குளோரைடோட ட்ரீட் பண்றாங்க. ஓகேவா? அசிட்டைல் குளோரைடோட குளோரைடு கூட ட்ரீட் பண்றாங்க. இங்க பிரசன்ட் ஆஃப் NaOH கூட ட்ரீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபினால் எத்தனோயேட் கிடைக்கும். ஓகேவா? ஃபினைல் எத்தனோயேட் கிடைக்கும். ஓகேவாப்பா? இதுதான் நமக்கு கான்செப்ட். அதோடைய தீமை தான். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபினால். ஓகேவா? ஃபீனால்கான ஃபார்முலா என்ன? ஃபீனால்கானது C6H5OH தான் ஃபீனால்கான ஃபார்முலா. கரெக்டா? பிளஸ் அது கூட என்னெல்லாம் சேர்க்க போறோம்? ஃபீனால் கூட அசிட்டைல் குளோரைட் சேர்க்க போறோம். அசிட்டைல் குளோரைட்னா CH3COCl in the presence of NaOH. அதே மாதிரி பீரிடின் NaOH பீரிடின் கூட சேர்த்தா என்ன கிடைக்கும்? இந்த Hம் Clம் சேர்ந்து HCl வெளியே போயிடும். இந்த Hம் Clம் சேர்ந்து HCl வெளியே போயிடும். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதலாமா? மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுனா என்ன வரும்? C6H5COOCH3. ஓகேவா? CH3 ஓகேவா? இந்த HCl வெளியே போனதை இப்படி பிளஸ் HCl எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? பிளஸ் HCl. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த காம்பவுண்ட, ஓகேவா, இதை வந்து இதுதான் இதோடைய கான்செப்ட். இதுக்கு அடுத்து இதை நம்ம இன்னொரு விதமா கூட ட்ரீட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா C6H5OH ஃபீனால் கூட C6H5COCl ட்ரீட் பண்ணும். ஓகேவா? இது எல்லாமே அதே தான். NaOH மேல வரும், கீழே பீரிடின் வரும். அப்படி வந்தா நமக்கு என்ன ப்ராடக்டா கிடைக்கும்? இந்த Hம் இந்த Clம் HCl வெளியே போயிடும். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுனா ஈஸியா ப்ராடக்ட் கிடைச்சிடும். C6H5 ஓகேவா? COO C6H5 ஓகேவாப்பா? C6H5 அவ்வளவுதான் இதுக்கான ப்ராடக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னா கோல்ட்ஸ் கீமேட் வினை. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபீனால் வந்து சாலிசிலிக் அமிலமா மாத்துறாங்க. ஓகேவா? சாலிசிலிக் அமிலமா மாத்துறதா இதுக்கான
மெயின் தீமே ஃபர்ஸ்ட் ஃபீனால் வரைஞ்சிடலாம். இதுதான் ஃபீனால். ஓகேவா? ஃபீனால் இதான். ஃபீனால்னா பென்சீன் ரிங்ல மேல OH இருந்தா அதான் ஃபீனால். ஃபீனால் கூட நம்ம என்ன பண்ண போறோம்? NaOH ட்ரீட் பண்ண போறோம். NaOH ட்ரீட் பண்ணா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த OHம் Hம் சேர்ந்து H2O வெளியே போயிடும். மீதி இருக்கிறது என்னது? அந்த ஃபீனால் ரிங்கில் நமக்கு ஒரு ONA இருக்குமா, அந்த ONA எடுத்து எழுதுனா நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா CO2 கூட ட்ரீட் பண்ண போறோம். CO2 கூட ட்ரீட் பண்ணனா இது ரொம்ப ஈஸி தான். இப்போ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு பென்சீன் ரிங்கில் ஒவ்வொரு முனையிலையுமே நமக்கு ஹைட்ரோஜன் இருக்கு. கரெக்டா? அப்போ இது இந்த ஹைட்ரோஜன். கரெக்டா? அப்போ இதுல என்ன பண்ணுவாங்க? ஹைட்ரோஜனும் CO2வும் ரீப்ளேஸ் பண்ணிப்பாங்க. அதாவது Naவும் Hம் ரீப்ளேஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அப்படி ரீப்ளேஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? OH கிடைக்குமா? OH கிடைக்குமா? இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு Na இருக்கும். கரெக்டா? இந்த Na கூட இந்த CO2வையும் சேர்த்துக்கோங்களேன். COONA கிடைக்கும். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா COONAவா இப்போ நம்ம ஹைட்ரோலைசிஸ் பண்ண போறோம். ஹைட்ரோலைசிஸ்னா என்ன அப்படின்னா அமில நீரார் அமில நீரார் பண்ண போறோம். அப்படி பண்ணோம்னா ஹைட்ரோலைசிஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் H2O. H2O நம்ம ஹைட்ரோலைசிஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அதேதான் ஃபீனால் ரிங்கு. அதாவது நமக்கு பாத்தீங்கன்னா இந்த H2 என்னன்னு எழுதலாம்? Hம் OH எழுதலாமா? HOH எழுதலாமா? அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா NAக்கு பதிலா ஓகேவா? அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த NAவும் OHம் வெளியே போயிடும். கரெக்டா? NaOH வெளியே போயிடும். NaOH வெளியே போயிடும். மீதி என்ன இருக்கும்? மீதி வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு OH இருக்கும். இதுல வந்து COO ஒரு H இருக்கும். கரெக்டா? இன்னொரு வாட்டி நான் சொல்றேன். ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஃபீனால் ரிங்கா. ஓகேவா? ஃபீனால் கூட NaOH ட்ரீட் பண்ண போறோம். அப்படி NaOH ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு இந்த Hம் OHம் சேர்ந்து H2O வெளியே போயிடும். அதாவது OH சேர்ந்து H2O வெளியே போயிடும். மீதி இந்த ONA இருக்கும். அந்த ONA இதோட ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா CO2 கூட நம்ம ஈட் பண்ண போறோம். அப்படி CO2 கூட ஈட் பண்ணோம்னா நமக்கு இந்த முனையில பென்சீன் ரிங்கில் ஒவ்வொரு முனையிலுமே நமக்கு H இருக்கும். ஸோ அப்போ இந்த NAவும் Hஐயும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு வந்து பென்சீன் ரிங்கில் OH COO NA இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஹைட்ரோலைசிஸ் அமில நீரிழைப்பு பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த NA வந்து H2Oனா H பிளஸ் OH தானே. ஸோ அப்போ NaOH வெளியே போயிடும். மீதி இருக்கிறது அப்படியே எடுத்துனா ப்ராடக்ட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீமர்டிமியர் ரியாக்ஷன். இந்த ரீமர்டிமியர் ரியாக்ஷனும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபீனால்ல இருந்து சாலிசில் ஆல்டிகைடா மாத்துறாங்க. அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபீனாலை வரைஞ்சிடலாம். ஓகேவா? ஃபீனாலை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாம். இதான் ஃபீனால் OH. ஃபீனால் கூட எதை ட்ரீட் பண்ண போறோம்? CH3Cl ட்ரீட் பண்ண போறோம். CHCl3 ஓகேவா? CHCl3 நம்ம ட்ரீட் பண்ண போறோம் in the presence of aqueous NaOH. அக்வஸ் கருத்து என்னன்னா நீரும் தண்ணியில இருக்கிற NaOH ட்ரீட் பண்ண போறோம். அப்படி நம்ம ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த Hம் OHம் சேர்ந்து H2O வெளியே போயிடும். இந்த Hம்
ஹெச்சும் ஓஹெச்சும் சேர்ந்து H2Oவா வெளியே போயிடும். ரிங்கில் ஒவ்வொரு முனையிலையுமே ஹெச் இருக்கும் கரெக்டா? அப்போ இந்த ஹெச்சும் இந்த ஒரு சிஎலும் சேர்ந்து HClஆ வெளியே போயிடும். HClஆ வெளியே போயிடும். மீதி இருக்கிறது அப்படியே எடுத்ததுன்னா ப்ராடக்ட் வந்துடும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் நீங்க ரிங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு நோட்ல நல்லா வந்துச்சு. இந்த ஸ்டைலஸ் பென்லையும் ஃபோன்ல எழுதுறதுக்கு கொஞ்சம் கோணலா வருது. ஓகேவா? ONA என்ன என்னது இது அப்படியே எடுத்து எழுதியாச்சு. மீதி என்னெல்லாம் இருக்கும்? CH3 CHCl2 இருக்குமா? இப்போ இதை என்ன பண்ண போறோம்? NaOH கூட ட்ரீட் பண்ண போறோம். NaOH கூட ட்ரீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? Naவும் ஒரு சிஎலும் சேர்ந்து NaClஆ வெளியே போயிடும். இந்த ஹெச்சும் இன்னொரு சிஎலும் சேர்ந்து HClஆ வெளியே போயிடும். மீதி இருக்கிறத எடுத்து எழுதுனா ப்ராடக்ட் ஈஸியா கிடைச்சிடும். மீதி என்ன இருக்கு? மீதி என்ன வரும் அப்படின்னா ஒரு ஃபீனால்ல ONA இருக்கு. அந்த ONA அப்படியே வரும். மீதி CHO அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்? அமிலம் நீராற்று பண்ண போறோம். அமிலம் நீராற்று பண்ணா என்ன கிடைக்கும்? ஹெச்சும் NAவும் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அது இருக்கிற இடத்துல இது வந்துடும். ஓகேவா? ஹெச்சும் NAவும் இன்டர்சேஞ்ச் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா மேல OHும் CHOவும் வரும். இதான் சாலிசில் ஆல்டிகைட் கிடைக்கும். சாலிசில் ஆல்டிகைட் என்ன பண்றாங்க? ஃபீனால சாலிசிலிக் ஆசிடா மாத்துறதுதான் இதோட மெயின் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபினாப்தலின் ரெடி பண்றது. இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான். ஃபீனால்ல இருந்து டாலிக் அமிலம் நீரிழியா அமில நீரிழி கூட ஃபினாப்தலின் ஆட் பண்றோம். ஃபினாப்தலின் உருவாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீனால் வரைஞ்சிடலாம். இதுல வந்து 2 ஃபீனால் எடுத்துக்க போறோம். ஓகேவா? ஒரு 2 ஃபீனால் வரையணும். ஓகேவா? இது ஒரு ஃபீனால். ஓகேவா? இது ஒரு ஃபீனால். அதே போல இது ஒரு ஃபீனால். இது ஒரு ஃபீனால். ஓகேவா? அடுத்து இதுல வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்? டாலிக் அமில நீரில். இதை கொஞ்சம் கவனமா வரைங்க. ஃபர்ஸ்ட் பென்சின் ரிங்க வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? பென்சின் ரிங்க வரைஞ்சிக்கோங்க. இந்த பென்சின் ரிங்கு கூட சேர்ந்து இதை பென்டகன் ஷேப்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆக்சிஜனு கொஞ்சம் கோணலா போயிட்டு ஃபர்ஸ்ட் பென்சின் ரிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பென்சின் ரிங்ல இருந்து இப்படி ஒன்று ஓகேவா? இதெல்லாம் ஆக்சிஜன் வரும். அடுத்து இப்படி ஒன்று ஜாயின் பண்ணியாச்சா? அடுத்து என்ன பண்ண போறோம்? இதுல வந்து ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஓ, அதே மாதிரி இதுலயுமே டபுள் பாண்ட் ஓ. இதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் தான் டாலிக் அமில நீரிழியா. ஓகேவா? டாலிக் அமில நீரிழி in the presence of adder H2SO4 எடுத்திருக்கோம். H2SO4 அடருக்கு அர்த்தம் என்ன? கான்சென்ட்ரேட்டட். நீங்க உங்களுடைய கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாம் போய் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடர் வச்சு பயன்படுத்திருப்பாங்க ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே. இப்போ எதெல்லாம் வெளியே போகுது, எதெல்லாம் அடிச்சு வெளியே துரத்த போறோம் பார்த்துடலாமா? ஸோ கெட் அவுட். யாரெல்லாம் கெட் அவுட் பண்றாங்க? இந்த ஒவ்வொரு இதுலையுமே ஹெச் இருக்கும். கரெக்டா? இதுலயும் ஹெச் இருக்கும். அது மாதிரி இதுலயும் ஹெச் இருக்கும். இந்த ஹெச்சும் 2 ஹெச்சும் ஒரு ஓவும் சேர்ந்து H2ஓவா வெளியே போயிருது. மீதி இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுறேன். ஈஸியான ப்ராடக்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் இதை வரைஞ்சிடலாமா? இந்த பெருசா வரைஞ்சிடலாமா? ஓகேவா? இதான் பென்சின் ரிங். ஓகேவா? நீங்க கொஞ்சம் அழகா வரைங்க. ஆக்சிஜன் கூட சேர்த்தாச்சு. டபுள் பாண்ட் ஓ. ஓகேவா?
இதுக்கு அடுத்து என்ன வரப்போகுதுன்னா இந்த முனையில ரெண்டையுமே ஜாயின் பண்ணி வரைய போறோம். ஓகேவா? ஓகேவாப்பா? நான் இதை அடிச்சு கூட இன்னும் கொஞ்சம் நல்லா வரையலாம். நமக்கு டிராயிங் வரைகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுல்ல. வரைஞ்சாச்சு. ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னது? இதுல OH இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஃபினாப்தலின். ஃபினாப்தலின். ஓகேவா? இது வந்து நமக்கு இதுல அவ்வளவா இது வரைக்கும் எந்த இதுலயும் கேட்டதில்ல. பட் நம்ம ஹையர் எஜுகேஷன்ல நீங்க ஒரு பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ படிக்கணும்னா இது வந்து ஒரு முக்கியமான ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்? பென்சின் டைஅசோனியம் குளோரைடுக்கு நிறைய பேர் இருக்கு. ஓகேவா? ஒரு ஃபீனால் ரிங்கில் ஓகேவா, ஒரு ஃபீனால் ரிங்கில் அதில் நம்ம N2Cl போட்டா இதுவுமே பென்சின் டைஅசோனியம் குளோரைடு தான். ஓகேவா? அப்படி இல்லாம ஃபீனால் ரிங் இப்படி போட்டா ஒரு அந்த ஃபீனால் ரிங்கில் நம்ம N பாண்ட் NCl இப்படி போட்டாலும் அது பென்சின் டைஅசோனியம் குளோரைடு தான். அப்படின்னா C6H5N2Cl இதுவுமே பென்சின் டைஅசோனியம் குளோரைடு தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இணைப்பு வினை பார்க்கல. இணைப்பு வினையில என்ன பண்றாங்க அப்படின்னா பென்சின் டைஅசோனியம் குளோரைடை நம்ம ரிங் ஃபார்மேட்ல எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? பென்சின் டைஅசோனியம் குளோரைடை ரிங் ஃபார்மேட்ல எடுத்துக்கிறாங்க. எப்படி பார்த்துடலாமா? ஸோ ஃபீனால்ல N2Cl பிளஸ் N2Cl. ஸோ இது கூட என்னெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஃபீனால் எடுத்துக்கிறாங்க. ஃபீனால் எடுத்துக்கிறாங்க. OH ட்ரீட் பண்றாங்க. எப்படி? NaOH. இந்த இப்போ டெம்பரேச்சர் எழுதுறேனே 273ல இருந்து 278 வர கெல்வின்ல ட்ரீட் பண்றாங்க. ட்ரீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் இது. ஓகேவா? ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன். நமக்கு இதுல ஒவ்வொரு முனையிலுமே H இருக்குமா, அந்த Hம் Clம் சேர்ந்து HCl வெளியே போயிடும். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து வரைஞ்சா ப்ராடக்ட் ஈஸி. ஓகேவா? மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து வரைஞ்சா ப்ராடக்ட் ஈஸி. அந்த பென்சின் ரிங்கு N2 இருக்கா, அப்புறம் OH. ஓகேவா? அவ்வளவுதான், ஆன்சர் ஈஸி. இதுக்கு பேர் தான் என்னது? பாரா ஹைட்ராக்சிலிக் அசோபென்சின். ஓகேவா? பாரா ஹைட்ராக்சி அசோபென்சின் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல ஃபீனால்ல இருந்து சோடியம் பினாக்சைடா மாத்துறாங்க. சோடியம் பினாக்சைடை நம்ம CH3 ஓட ட்ரீட் பண்ணோம்னா மெத்தில் அயோடினோட ட்ரீட் பண்ணோம், நமக்கு அனிசோல் கிடைக்கும். என்னது? அனிசோல் கிடைக்கும். பார்த்துடலாமா? ஸோ ஃபீனால் வரைஞ்சிக்கலாம். ஃபீனால் கூட என்ன NaOH ட்ரீட் பண்ண போறோம். ஓகேவா? NaOH கூட ட்ரீட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ப்ளூ கலர் கிடைக்காது. இந்த OHம் Hம் சேர்ந்து H2O வெளியே போயிடும். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடலாமா? ONe. இதுல வந்து மெத்தில் அயோடினோட ட்ரீட் பண்ண போறோம். CH3 அயோட ட்ரீட் பண்ண போறோம். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா சோடியமும் அயோடினும் ஒன்னா சேர்ந்து வெளியே போயிருக்காங்க. சோடியமும் அயோடினும் வெளியே போனா நமக்கு என்ன கிடைக்கும்?
CHO கிடைக்கும். ஓகேவா? ஃபீனால் ரிங்கில் CH3யும் CHOவும் சேர்ந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா? OCH3 கரெக்ட் தான். ஃபீனால் ரிங்கில் OCH3 கிடைக்கும். OCH3 இந்த O இடத்துல CH3 போனா OCH3 அவ்வளவுதான். இது இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீடியல் கிராஃப்ட் ரியாக்ஷன் பார்க்க போறோம். ரீடியல் கிராஃப்ட் ரியாக்ஷன்லையுமே அசிட்டைல் குளோரைட் ஓகேவா? அசிட்டைல் குளோரைட் கூட ஃபீனாலை ட்ரீட் பண்ண போறோம். அப்படி ஃபீனால் ட்ரீட் பண்ணா இது ஈஸியா நான் சொல்லி தரேன். இது வந்து இப்படி இல்லை, அசிட்டைல் குளோரைடை இப்படியும் எழுதலாம். கரெக்டா? ஃபீனால் ரிங்கில் பென்சீன் ரிங்கில் OCH3 plus CH3Cl இதே அசிட்டைல் குளோரைடு தான். இது கூட என்ன பண்ண போறோம்? ஆன்ஹைட்ரஸ் Al ஓகேவா? ஆன்ஹைட்ரஸ் AlCl3 யூஸ் பண்ண போறோம். AlCl3 யூஸ் பண்ண பயன்படுத்தினா என்ன கிடைக்கும்? பென்சீன் ரிங்ல ஒவ்வொரு முனையிலும் எச்சும் இருக்கா, இந்த எச்சும் சிஎலும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். கரெக்டா? அப்படி HCl வெளியே போனா நமக்கு மீதி இருக்கிறது அப்படியே எடுத்ததுன்னா ப்ராடக்ட். OCH3 ஓகேவா? OCH3 அப்புறம் CH3 ஒன்று இப்படி ப்ராடக்டா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று ப்ராடக்டா கிடைக்கும். ஓகேவா? OCH3 இந்த CH3 கீழே வரும். ஒரு நிமிஷம், ரெண்டுல ஏதோ ஒன்று ப்ராடக்டா கிடைக்கும். ஓகேவா? CH3 கீழே கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் ப்ராசஸ் நீர் அகற்றும் வினைகள். ஓகேவா? நீர் அகற்றும் இந்த யூனிட்ல கடைசி. ஓகேவா? நீர் அகற்றும் வினை. ஓகேவா? இதை வந்து கிளிசரால் யூஸ் பண்றாங்க. கிளிசரால் யூஸ் பண்ணாதான் CH2OH CH2OH இதை பயன்படுத்துறாங்க. இதுல வந்து அடர் H2SO4 அப்படி இல்லைன்னா அடர் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் KHSO4 ட்ரீட் பண்றாங்க. அப்படி ட்ரீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஈஸியான ப்ராடக்ட் தான் கிடைக்கும். இந்த OHும் H சேர்ந்து H2O வெளியே போயிடும். மறுபடியும் இந்த OHும் H சேர்ந்து H2O வெளியே போயிடும். மீதி இருக்கிறத அப்படியே எழுதுனா ப்ராடக்ட் வந்துடும். மீதி இருக்கிறது என்னெல்லாம் இருக்கும்? மீதி என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். CH2 டபுள் பாண்ட் CHO புரிஞ்சுதா? அவ்வளவுதான்ப்பா, ப்ராடக்ட் வந்தது. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல சொன்ன எல்லா நேமிங் ரியாக்ஷன் பெயர் வினைகளும் உங்களுக்கு புரிஞ்சது நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சாப்டர் 11 பார்த்தோம். ஓகேவா? நாளைக்கு வந்து சாப்டர் 12 பார்ப்போம். நாளைக்கு சாப்டர் 13 பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ABCD ஓகேவா? ABCD டைப் வினை பார்ப்போம். ஓகேவா? ABC டைப் வினை பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 5வது சாப்டர் ஒரு நாளும், அதாவது 2-3 மார்க் ஒரு நாளும், அடுத்த நாள் 5 மார்க். அதுக்கு அடுத்து 6ல இருந்து 10 வரை 2 மற்றும் 3 மதிப்பெண் ஒரு நாளும், 5 மதிப்பெண் இன்னொரு நாள். அதுக்கு அடுத்து 11ல இருந்து 15 வரை 2 மதிப்பெண் ஒரு நாளும், 5 மதிப்பெண் ஒரு நாளும். கடைசி ஒரு நாள்ல மென்டி மாதிரி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான். ஓகேவா? இப்பவே நம்ம எவ்வளவு பிளான் போடுறோம் எக்ஸாம்ல அப்போ பயங்கரமா பிளான் போட போறோம். ஸோ அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? இந்த நேமிங் ரியாக்ஷன் எல்லாத்துக்குமான PDF உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த பட்டனை தட்டி உடச்சிருங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவாப்பா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஸோ இப்போ நான் சொன்னல இன்னைக்கு இன்னைக்கு 11 பார்த்தோம், நாளைக்கு 12, நாளைக்கு 30. இந்த 3 கண்டினியூஸாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் தமிழ் மீடியத்துக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.